ஹாஸ்டல் தலைகீழ இருக்குது சார். அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்குது. இங்கன்னு நீங்கள் ரூல்ஸ் வச்ச மாதிரி இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே நடக்குது. இதெல்லாம் நாங்கள் போய் வேறு சார்ட்ட சூப்பர்வைசர்ட்டையோ இல்லை ஏபிஓ சார்ட்டையோ யாருன்னா சொல்லணும்னாலும் அவங்களையும் இவங்க கூட க்ளோஸாக இருக்கிறாங்க போல சார். நாங்கள் அந்த இடத்துக்கு தைரியமாக நாங்கள் போய் எங்களால் சொல்ல முடியல. அதெல்லாம் சார் நாங்களாம் ஹாஸ்டல் பசங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும். அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். அதெல்லாம் கேட்டுட்டு அதை வந்து நீங்கள் எப்படியாவது மாற்றுங்க சார். ஹாஸ்டல் தலைகீழ இருக்குது சார். அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்குது. இங்கன்னு நீங்கள் ரூல்ஸ் வச்ச மாதிரி இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அவங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாமே நடக்குது. அவங்க இஷ்டத்துக்குனே தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸ்டோர் ரூம்லேருந்து எல்லாமே எல்லா ஒரு தப்புமே அவங்க தான் சார் பண்ணுறாங்க. இது எங்களால் கேட்க முடியல. கூட இருக்கிற சார் மட்டும் நாங்களாம் போய் சொல்லலான்னாலும் அவங்களாம் எங்களை கேட்பாங்களான்னாலும் தெரியல சார். அதே மாதிரி ஆர்லிஸ் மேம் இங்கே இருக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் மட்டும் போட்டுடுறாங்க ஸ்டாஃப் அட்டண்டன்ஸில். அவங்க இங்கே இருக்கிறதே கிடையாது. எவ்ரிடே என்றைக்குமே அவங்க இங்கே இருந்தது கிடையாது. காலைல வரைக்கும் யாரா விசிட் வராங்கன்னா இருப்பாங்க. அது வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டில் போயிடுவாங்க. அவங்க இங்கேருந்து ஸ்டோர் ரூமில் இருந்து நிறைய மீந்த பொருள் இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துன்னு போவாங்க சார். அவங்க யாருமே ஒழுக்கம் இல்லை. அவங்க கூடயும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா மற்றவங்களும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அவங்க கூட கூட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் யாருமே உங்கள்கிட்ட சொல்ல முடியல சார். சொல்லிட்டு மண்டே மட்டனு சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சார். அப்புறம் கறி இல்லைன்னு சொல்கிறாங்க. பசங்க கறி போட மாட்டாங்க. அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறோம். ஹாஸ்டல் சரியில்லை. கிச்சன் குக்கும் சரியில்லை. ஒழுங்காக சமைக்க மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. வேறு தண்ணிலாம் போகுது. பசங்கள்லாம் சாப்பிட்ற அளவு கேட்டால் நாங்கள் அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்ச்மேன் ஆனோன்னா அதே மாதிரி இல்லை சார். அவங்களும் எதுவும் எங்களை மட்டும் ஒழுங்காக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற மாதிரி அவர் இருக்கிறது கிடையாது சார். அவர் குடிச்சிட்டு எங்களை வச்சு கேட்குறாரு சார். அவர் குடிச்சிட்டு வந்து எங்கிட்ட அசிங்கமாக பேசுறாரு. பீடி குடிச்சிட்டு போடுறாரு. சரக்கு பாட்டு குடிச்சிட்டு போடுறாரு. அது நாங்கள் தான் சார் எடுக்கணும். அந்த பாட்டெல்லாம் தூக்கி போட்டு கல் மேலே போட்டு உடஞ்சி நிறைய பசங்க காலெல்லாம் இது கிழிச்சிருக்கு சார். ஸ்டோர் ரூம்லேருந்து மேம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கேட்டால் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. அது யாருமே கேட்கலாம். சூப்பர்வைசரும் கேட்க மாட்டாரு. எதுவும் கேட்க மாட்டாரு. சொன்னால் ஏமாடிக்காரு மட்டும் கேட்டு போயிடுறாரு. நாங்கள் யார்கிட்ட சார் சொல்கிறது? அதெல்லாம் நீங்கள் கேட்டு வந்து சரி பண்ணி விடுங்க சார். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்டலுக்கு ஒரு தடவை வாங்க. வந்து என்ன மாதிரி இன்னும் நிறைய பசங்க பேசணுன்றாங்க. அந்த பசங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் அவங்களுடைய கருத்தையும் கேட்டு போய் நீங்கள் இதெல்லாம் சுத்தமாக மாற்றிடுங்க சார். அவங்களை இங்கே இருக்கிறதுக்கே விடாதீங்க சார். தயவுசெய்து அவங்களுக்கு வார்னிங்கே கொடுக்காதீங்க. அவங்க பொண்ணு ஏஜென்ட் பண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்டலேருந்து எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க பொண்ணுக்கு செஞ்சு போடுறாங்க சார். அரிசி முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனாங்க சார். மிளகாத்தூள் அம்மாத்தூள் எடுத்துகிட்டு போனாங்க சார். யாரும் கேட்கறதுக்கு தான் சார் ஆள் இல்லை. நீங்கள் வந்து கேளுங்க சார். இதெல்லாம் நாங்கள் போய் வேறு சார்ட்ட சூப்பர்வைசர்ட்டையோ இல்லை ஏபிஓ சார்ட்டையோ யாருன்னா சொல்லணும்னாலும் அவங்களையும் இவங்க கூட க்ளோஸாக இருக்கிறாங்க போல சார். நாங்கள் அந்த இடத்துக்கு தைரியமாக நாங்கள் போய் எங்களால் சொல்ல முடியல. அதெல்லாம் அதனால சார் உங்கள்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறோம், ஷேர் பண்ணுறோம். இது எப்படியாவது வந்து மாற்றி விட்டு போங்க சார். ஹாஸ்டல்லே தங்க மாட்டாங்க சார். அவங்க இங்கே இருக்கிறதே கிடையாது சார். விசிட் வந்தால் மட்டும் வந்து ஆளுக்கிற மாதிரி காட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ஹாஸ்டல் தங்க மாட்டுறாங்க. ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பிடிச்ச பசங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பிடிக்காத பசங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் கேட்டாக்கா எதாவது ஒன்றுன்னா அவங்க கேட்டாக்கா எல்லாத்தையுமே ஜாலியாக பேசுகிறேன். எல்லாம் என் பசங்கன்னு வாயால் தான் சார் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனசால் அது சொல்லவே இல்லை. எங்கள்கிட்டையும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. மற்ற பசங்கள்கிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க, எங்கள்கிட்ட வேறு மாதிரி பேசுவாங்க அவங்க. அதெல்லாம் வந்து தயவு செய்து மாற்றி விட்டு போங்க சார். இன்னும் நீங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தால் இன்னும் எவ்வளோ கதைலாம் உங்களுக்கு தெரியும் சார். தயவு செய்து நீங்கள் வாங்க சார். வந்து இதெல்லாம் மாற்றி விட்டு போங்க. ஹெட் குக்கர்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து இவங்க யாரையுமே வான் பண்ணி மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க சார். அவங்களால ஒரு அடியாக தூக்கிடுங்க சார். நாங்கள் 4 வருஷமாக இங்கே இருக்கிறோம். நாங்கள் 12th சார். நாங்கள் 4 வருஷமாக இங்கே இருக்கிறோம். நாங்கள் 4 வருஷத்துலேருந்து நான் இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கோம் சார். ஆனால் அப்போ வந்து இவங்கெல்லாம் கூட்டாக இருக்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்றது எங்களுக்கு தெரியல சார். அதனால் சொல்லிட்டு தான் நான் எதையும் சொல்லலை. இப்போ ஒரு இஷ்யூ வந்ததால தான் அவங்க கொஞ்சம் இதுவாச்சு சார். அதனால தான் அவங்கள சரி ஒரு அடியாக இதுலேயும் இந்த விஷயத்துலேயே அதையும் சேர்த்து சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் சார். இதெல்லாம் கேட்டு தயவு செய்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க சார். எங்களுக்காக இதை செய்யுங்க சார். எங்கள் 3 பேருக்காக மட்டும் இல்லை சார். இன்னும் ஹாஸ்டலில் 100 பேர்